ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் வாங்க. ஒரு கிராமத்தில் 2 வீடு பக்கத்து பக்கத்தில் இருந்துச்சு. அதில் ஒரு வீட்டில் ஒரு பெரிய கொய்யா மரம் ஒன்று இருந்துச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் எந்த ஒரு மரமும் இல்லை. இந்த வீட்டில் இருக்க இந்த அம்மாவுக்கு அந்த பக்கத்து வீட்டு கொய்யா மரத்தை பார்த்து பயங்கரமான பொறாமையில இருந்தாங்க. அதோட வெளிப்பாடா அவங்க வீட்டு குப்பைகளை பக்கத்து வீட்டு காம்பவுண்டுக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படியே 2 மாசம் போச்சு. ஆனா இந்த குப்பை போடுற அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா நம்ம டெய்லி அவங்க காம்பவுண்டுக்குள்ள போய் குப்பை போட்டுட்டு வரோம், ஆனா அந்த அம்மா எந்த சண்டைக்கும் வரலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வழக்கம் போல குப்பை கூடையை எடுக்க போகும்போது அந்த கூடு நிறைய கொய்யா பழங்கள் வச்சிருந்தாங்க. நேரா பக்கத்து வீட்டுக்கு போய் கேக்குறாங்க, ஏமா நான் தான் தினமும் உங்க வீட்டுல குப்பையை கொட்டுறேன், ஆனா நீங்க என்னடானா எனக்கு கூட நிறைய கொய்யாப்பழம் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்றாங்க, எங்க மரம் பெருசா இருந்தாலும் காய் அதிகமா பிடிக்கல, நீங்க குப்பையை கொட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பெருசு பெருசா கொய்யாப்பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா போட்ட குப்பையே இந்த மரத்துக்கு உரமாயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப்லேயும் இப்படி தாங்க. சிலர் நம்ம மேலே இருக்க பொறாமனால அவங்களோட நெகட்டிவிட்டியாக இருக்கிற குப்பைகளை நம்ம மேலே தூக்கி வீசுவாங்க. அதை நம்ம ஒரு தடையாக எடுத்துக்காம நம்ம வளர்ச்சிக்கு ஒரு உரமாக எடுத்துக்கணும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.